இதுல என்ன கேட்டிருக்காங்க, டைம் வந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. 5000 கடன் வாங்குறோம். அது வந்து எவ்வளவா மாறுது, மினிமம் 6500 மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் annum கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதை வந்து ஃபைண்ட் த டைம் டேக்கன், வந்து எவ்வளவு வருஷத்துல வந்து இது வந்து இப்படி மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே பிரின்சிபல் வந்து 5000 ரூபாய் கடன் வாங்குறோம். அமௌண்ட் வந்து 6500 வந்து கட்டுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு 10%. என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதையும் பிரின்சிபலையும் எவ்வளோ கடன் வாங்கினோமோ அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு P into R into T by 100 equal to பிரின்சிபல்ங்கிறது நமக்கு 5000, Rங்கிறது 10%, T வந்து கண்டுபிடிக்கணும் by 100 equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1500. இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். 1 5 is 5, 3 5 are 50. இப்போ T equal to 3 years. 3 வருஷத்துல நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 1500 ரூபாய். அப்படி சரிங்களா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எல்லா வருஷத்துக்கும் ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் 1500 ரூபாய். இப்போ இந்த 1500 ரூபாய் நம்ம 3ஆ பிரிச்சோம்னா டிவைட் பை 3 போட்டோம்னா 500 500 500. அப்போ வந்து எவ்வளவு வட்டி நம்மளுக்கு, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் வட்டி, 2 வருஷத்துக்கு 500 ரூபாய் வட்டி, 3 வருஷத்துக்கு 500 ரூபாய் வட்டி. இப்படிதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா ஆட் ஆகும். இந்த வட்டி அதுக்கப்புறம் வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி ஆட் ஆகும். இது வரும்போது பார்க்கலாம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது பார்க்கலாம்.